ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு speakinthி.com சேனல். நம்ம சேனலில் ஹவு டு சேவ் டைம், நேரத்தை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம speakinthி.com சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை ஈஸியாக ரீச் ஆகும். ஸோ வியூவர்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைம் கால்குலேஷன் இன் ஹிந்தி. நேரம், மணி நேரத்தை ஒருத்தவங்க கேட்டால் நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம், இப்போ மணி என்ன, அந்த நம்பர்ஸை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம், 4:15, 4:30, 7:15, 7:10, இப்படி நிமிடங்களை நம்ம எப்படி பிரித்து நம்ம ஹிந்தியில் சொல்லலான்னு நம்ம இன்றைக்கி தமிழ் மற்றும் ஆங்கில மொழியாக கற்றுக்க போகிறோம். வாங்க முதலாவதாக நம்பர்ஸை எப்படி ஹிந்தியில் சொல்லலான்னு பார்ப்போம். 1 இதை ஹிந்தியில் ஏக்னு சொல்லுவோம். ஏக், 1, ஏக். 2 2, இதை ஹிந்தியில் தோன்னு சொல்லுவோம். 2வை ஹிந்தியில் தோன்னு சொல்லுவோம். 3 3, இதை ஹிந்தியில் தீன்னு சொல்லுவோம். தீன். 4 4, இதை ஹிந்தியில் சார்னு சொல்லுவோம். 5 5, இதை ஹிந்தியில் பாஞ்சுன்னு சொல்லுவோம். 6 6, இதை ஹிந்தியில் சேன்னு சொல்லுவோம். 7 7, இதை ஹிந்தியில் சாத்னு சொல்லுவோம். 8 8, இதை ஹிந்தியில் ஆட்னு சொல்லுவோம். 9 9, இதை ஹிந்தியில் நவுன்னு சொல்லுவோம். 10 10, இதை ஹிந்தியில் தஸ்னு சொல்லுவோம். 11 11, இதை ஹிந்தியில் 11 அப்படி சொல்லுவோம். அடுத்ததாக 12 12, இதை ஹிந்தியில் பாரக்னு சொல்லுவோம். 1 ஏக், 2 दो, 3 तीन, 4 चार, 5 पाँच, 6 6, 7 7, 8 8, 9 9, 10 10, 11 11, 12 12. கடிகாரம், இதை எப்படி ஹிந்தியில் சொல்லுவோம்? கடி. சமைன்னு ஹிந்தியில் சொல்கிறப்போ நேரத்தை குறிக்கும். நேரம், டைம், இதற்கு ஹிந்தியில் சமைன்னு சொல்லுவோம். மணி நேரம், இதை ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னா கண்டா. மணி நேரத்தை ஹிந்தியில் கண்டான்னு சொல்லுவோம். நிமிடம், மினிட், இதை எப்படி ஹிந்தியில் சொல்கிறது? மினட். நிமிடம், மினிட், இதை ஹிந்தியில் மினட்னு சொல்லுவோம். மினட். கடைசியாக நொடி, இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ஷன். நொடியை ஹிந்தியில் ஷன் சொல்லுவோம். கடிகாரத்தை கடின்னு சொல்லணும். நேரம் சமைன்னு சொல்லணும். மணி நேரம் கண்டான்னு சொல்லணும். நிமிடம் மினட்டுன்னு சொல்லணும். நொடி ஷன். இப்போ நேரம், அதை நம்ம சமைன்னு ஹிந்தியில் சொல்லுவோம். அப்போ ஒரு மணி, இதை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லுவோம்? ஏக் பஜே. ஒரு மணி, ஏக் பஜே. 2 மணி, 2 பஜே. 3 மணி, 3 o'clock. 3 बजे. 4 o'clock. 4 மணி, 4 बजे. இப்படி 1 மணி, 2 மணி, 3 மணி அப்படின்னு நம்ம மணியை குறிக்கும் போது பஜேன்னு சொல்லணும். ஹிந்தியில் மணி நேரம், மணியை குறிக்கிறப்போ பஜேன்னு சொல்லணும். இப்போ 1 மணி, 1 o'clock, 1 பஜேன்னு சொன்னோம். அதுவே 1 மணி நேரம், 2 மணி நேரம், 1 மணி நேரம் கழித்து வர சொல், 2 மணி நேரம் கழித்து வர சொல், 3 மணி நேரம் கழித்து வர சொல்,
அந்த மணி நேரம் அந்த இடைவெளியை குறிக்கிறப்போ அதை ஹிந்தியில் கண்டான்னு சொல்லுவோம். கண்டா, மணி நேரத்தை ஹிந்தியில் கண்டான்னு சொல்லுவோம். அப்போ ஒரு மணி நேரம் 1 ஹவர், அதை ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்? ஏக் கண்டா 1 ஹவர், ஏக் கண்டா. 2 மணி நேரம் 2 ஹவர், 2 घंटे 2 ஹவர்ஸ் 2 घंटे. சிங்குலரில் இருக்கிறப்போ 1 மணி நேரம் 1 அப்படி குறிக்கிறப்போ கண்டான்னு ஹிந்தியில் சொல்லணும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம்னு பன்மையில் பல மணி நேரங்களை குறிக்கிறப்போ கண்டேன்னு சொல்லுவோம். கண்டே. 1 மணி நேரம்னா ஏக் கண்டா, 2 மணி நேரம்னா 2 घंटे, 3 மணி நேரம்னா 3 घंटे. இப்போ 1 o'clock 2 o'clock 3 o'clock இப்படி நம்ம சொன்னால் 1 மணி 2 மணி 3 மணி இதற்கு ஹிந்தியில் ஏக் பஜே 2 பஜே 3 பஜேன்னு சொல்லணும்னு பார்த்தோம். அதே 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம்னு வரப்போ ஏக் கண்டா 2 घंटे 3 घंटेன்னு பார்த்தோம். இப்போ 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம எப்படி டைம் சொல்லுவோம்? 1:05 2:10 3:15 4:30 இதெல்லாம் எப்படி ஹிந்தியில் சொல்கிறது? 1:05 இது நம்ம ஹிந்தியில் ஏக் பஜே 5 மினிட், ஏக் பஜே 5 மினிட். மணி இப்போ 1:05. அப்போ 1:05 இதை நம்ம ஹிந்தியில் எப்படி டைமாக சொல்லலாம் அப்படின்னா ஏக் பஜே 5 மினிட், ஏக் பஜே 5 மினிட். 2:10 அப்படி நம்ம பொறுத்தவங்களோட டைம் சொல்கிறோம் அப்படின்னா 2 பஜே 10 மினிட், 2 பஜே 10 மினிட். மணி இப்போ 2:10 அப்படி நம்ம சொல்கிறப்போ 2 பஜே 10 மினிட். மணி இப்போ 3:15 இது நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? 3 பஜே 15 மினிட், 3 பஜே 15 மினிட். 4:30 இதை எப்படி ஹிந்தியில் சொல்கிறது? 4 பஜே 30 மினிட். 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த மணி நேரத்துக்கு உட்பட்ட இடைவெளியை குறிக்கிறப்போ 5 10 15 30 இப்படி நம்ம சொல்கிறப்போ ஏக் பஜே 5 மினிட். மினிட் அந்த வார்த்தை நிமிடத்தை குறிக்கும். 5 இது 5 குறிக்கும். பஜே பஜே என்ற வார்த்தை கிளாக் மணியை குறிக்கும். 1 o'clock ஏக் பஜே, 2 o'clock 2 பஜே. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி டைம் கால்குலேஷனை ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். 1 மணி நேரத்துக்கும் 1 மணிக்கும் அதற்குரிய இடைவேளைக்கும் நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம், எப்படி ஹிந்தியில் கற்றுக்கலான்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.